Center Max 10th Max Samachi Chapter 1 Exercise 1.2 4th Sum. Represent each of the given relations by arrow diagram, a graph, a set in roster form where the possible the equation அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கம்மா. அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்தாச்சு, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸு கம்மா ஒய், ஒய் ஈக்குவல் டு 2y, 2yன்ற ஃபங்க்ஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்ற ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 3 4 5 கொடுத்தாச்சு. ஒய்யோட வேல்யூ 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இவ்வளோ தான் நம்மளோட கொஸ்டின்ஸ். பாருங்கடா, ஈஸியாக போட்டுடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு சொல்லியாச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5 கொடுத்தாச்சு. தென் ஒய் பிலாங்ஸ் டு 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு. வாட் இஸ் அ ஃபங்க்ஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நான் வி ஹேவ் டு சப்ஸ்டியூட். எக்ஸு தான் கேட்டிருக்கிறதுனால ஒய்யை வந்து அதில் கொடுத்த வேல்யூவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஒய்யில் ஏற்கனவே 1 to 4 கொடுத்தனால நான் ஒய் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 2 into 1 2, y ஈக்குவல் டு 2y இருந்தால் x ஈக்குவல் டு 2 into 2, y இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 2s are 4, y ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு 2 3s are 6, x ஈக்குவல் டு 4 இருந்தால், சாரி, y ஈக்குவல் டு 4 இருந்தால் x ஈக்குவல் டு 2 4s are 8. ஸோ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒவ்வொன்றா மேக் பண்ணிடலாம். என்னென்ன கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have to take the arrow diagram. ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போட்டுக்கலாம். ஆரோ டயக்ராம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அடுத்து ஒய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. எக்ஸோட வேல்யூ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 3 4 5 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒய்யில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. எக்ஸு 2வாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, சரி பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் ஒய்யில் தான் நம்ம எடுத்துருக்குறோம். பாருங்கள், ஒய் 1ஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2க்கு வந்து 1. ஒய் வந்து 2ஆக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 4. பாருங்கள், இப்படி தான் இருக்குது நம்மளோட ஃபங்க்ஷன். இவ்வளோ தான் இது ரிலேஷன்ஸ். இதை மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். இந்த எக்ஸ்ட்ரா இந்த 6 8 நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே வேல்யூ எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸில் ஒயில், அதே மட்டும்தான் எடுத்து எழுதணும். எச்சா இருக்கிறதெல்லாம் இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்களாக்கும், கிராஃப் கேட்டிருக்கிறாங்க. சரியாப்பா, கிராஃப் நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து என்னது, எக்ஸ் ஆக்சஸ் ஒன்று, ஒய் ஆக்சஸ் ஒன்று நம்ம ட்ரா பண்ணிடுவோம். இந்த வேல்யூஸ்லாம் கரெக்டாக போட்டுருங்க, அதான் நமக்கு பெஸ்ட்டு. எக்ஸு டேஸு, இது எக்ஸு, இது ஒய் டேஸு ஒய், இங்கே 0 1 2 3 4 5 6. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 போட்டாச்சுங்களா. இப்போ நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸில் 1, ஒயில் வந்து 2, எக்ஸில் 1 ஒயில் 2, எக்ஸில் 1 ஒயில் 2 மார்க் பண்ணிங்க. 1 2, எக்ஸில் 2, எக்ஸில் வந்து எக்ஸில் 2 ஒயில் 1. இங்கே பாருங்கள், இது வராது. ஏன்னா இங்கே பாருங்கள், எக்ஸில் 2, இங்கே பாருங்கம்மா, இதில் எக்ஸில் 2 ஒயில் 1. ஸோ பார்த்தீங்களா, எக்ஸில் 2 ஒயில் 1 நமக்கு இங்கே தான் வரும். எக்ஸில் 2 ஒயில் 1. அப்புறம் எக்ஸில் 4 ஒயில் 2, எக்ஸில் 4 ஒயில் 2 இங்கே தான் வரும். 4 2. சரியாப்பா, இந்த 2 பாயிண்ட்டு தான் வரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன, தேர்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் நமக்கு என்ன கிடைக்கும், ஆரோ டயக்ராம் என்ன கிடைச்சிருக்கோ அதை தான் ரோஸ்டர் ஃபார்ம்லேயே நம்ம போடணும். ஸோ ஆரோ டயக்ராமில் என்ன கிடச்சிருக்கோ அதை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும், 2 1 தென் 4 2, அது ரெண்டு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், வேறு எதுவும் போடக்கூடாது. சரிங்களா. ஸோ த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஓவர். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, செகண்ட் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துடலாம். செகண்ட் ஃபங்க்ஷனோட கொஷின்ஸை பாருங்கடா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செகண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸு ஒய், y equal to x plus 3
x, y are natural number. less than 10 கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. அதாவது 10க்கு கீழே இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ்லேயும் பாருங்கள் XY ஆர் த நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. அப்போ 10க்கு லெஸ்ன்னு சொன்னால 1லேருந்து நம்ம இது வரைக்கும் எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னா 9 வரைக்கும் எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஒய்யுக்கும் அதே மாதிரி தான். y பிலாங்ஸ் டு 1 2 3 4 5 6 7 8 9 9 வரைக்கும் இருக்க நேச்சுரல் நம்பர்ஸை எடுத்து எழுதிடலாம். இப்போது நம்ம என்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபங்க்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ண நமக்கே தெரியும்ல, எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் y ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் y ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 5, எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 3 6, எக்ஸ் ஈக்குவல் டு 4 இருந்தால் y ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3 7, x equal to 5, y equal to 5 plus 3 8, x equal to 6, y equal to 6 plus 3 9, x equal to 7 substitute பண்ணலாம். பட் நீங்கள் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்ம கொய்யோட எண்ட் வேல்யூ 9 வரைக்கும் இருக்கிறனால இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். நமக்கு எண்டு 9 வரைக்கும் வந்தால் போதும், இதுக்கு மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணுன்ற கட்டாயம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸில் வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹாவ் டு மேக் ஏ ஆரோ டயக்ராம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன்று ஆரோ டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வி மேக் ஏ ஆரோ டயக்ராம். ஸோ நமக்கு ஆரோ டயக்ராம் தெரியும். நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 to 9 கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ 1 to 9 கொடுத்துருக்காங்க. எக்ஸு இது ஒய், இது ரிலேஷன்ஸு 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 1க்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்களாக்கும் 1க்கு 4 தான் கிடச்சிருக்கு. ஸோ 1க்கு 4, 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9. இதோட நிப்பாட்டிக்கணும்டா. இதுக்கு மேலே நான் பண்ணக்கூடாது, இது வரைக்கும் தான் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிராஃப் கேட்டிருக்காங்க. கிராஃப் நமக்கே தெரியும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ட்ரா பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 0, இது எக்ஸு, இது ஒய். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸில் 1, ஒய்க்கு 4 1, 4, எக்ஸில் 2, ஒய்க்கு 5 2, 5, எக்ஸில் 3, ஒய்க்கு 6 3, 6, எக்ஸில் 4, ஒய்க்கு 7 4, 7, 5, 8, தென் 6, 9. அவ்வளோதான்டா. இது நம்மளோட ஆரோ டயக்ராம் முடிஞ்சுங்களா? கிராஃபு முடிஞ்சு, ஆரோ டயக்ராம் முடிஞ்சு. தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் நமக்கே தெரியும் எப்படி எழுதணும். இது ரிலேஷன் ஆனது மட்டும் எடுத்து எழுதிடலாம். அப்படி பார்க்கும்போது 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. இது மட்டும்தான் வரும். தட்ஸ் ஆல். Thank you, children.